அரியநேந்திரன் ஒரு வீத வாக்குகளை பெற்ற, அதாவது ஒட்டுமொத்த வாக்குகள்ல 1 கோடியே சொச்ச வாக்குகள் இருக்கு. ஒரு கோடிக்கு மிக கொஞ்சம் குறைவா நினைக்கிறேன். 98 லட்சம் வாக்காளர்கள் தான் டோட்டலா நினைக்கிறேன். இல்ல, ஒரு நாடு முழுவதும் 1 கோடியே 53 லட்சம் வாக்காளர்கள் இருக்கு. சரி சரி, வாக்களிக்கப்பட்ட வாக்கள் தான் அவ்வளவு நினைக்கிறேன். போன முறையை விட இந்த முறை 25 லட்சம் வாக்குகள் கூடிய. அப்படி பார்க்கும்போது அவர்கள் அதுல ஒரு வீதம் வாக்கத்தான் எடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அப்போ சரி, ஒரு சராசரியா 1 கோடி என்று பார்த்தாலும் 1 லட்சம் இல்ல, அளிக்கப்பட்ட வாக்கள் 1 கோடியா இருக்கும். 1.5 கோடியா 60-65 வீதம் வாக்களிப்பு நடக்குமா இருந்து 1 கோடி இருக்கும். 1 லட்சம் வாக்குகளை அவர் செக்வா பண்றது. ஆனா அவர்களுடைய டார்கெட் கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்கு எடுக்க வேண்டும். அதுல 5 லட்சத்துக்கு மேல 5 லட்சத்துக்கு மேல. அதாவது அப்படி என்னன்னா, போன முறை விக்னேஸ்வரன் சொல்லியிருக்க 6 லட்சத்துக்கு மேலேயே நாங்கள் எடுப்போம். ஓகே, பட் இன்னொரு அவன் ஒரு மீட்டிங் ஸ்டேட்மெண்ட் ஒன்றுல பார்த்தேன். போன முறை பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசியத்துக்கு விழுந்த வாக்கள் இருக்குதான், அதாவது அங்கஜன் நக்லஸ் தேவானந்தாவை விட அதை விட ஆக கூடினது ஒரு வாக்குண்டாலும் கூட விழுவணும் என்றால் வெற்றி அரியநேந்திரன் கண்டிப்பாக. தமிழர் டிஎன்ஏக்கு விழுந்த வாக்குகள், விக்னேஸ்வரனுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாத்தின் ஒட்டுமொத்தமும், அதாவது தமிழ் தேசியம் என்று சொல்லி கொண்டிருக்கிற கட்சி உறுப்பினர்கள் அவர்களுக்கு விழுந்த அந்த கட்சிகளுக்கு விழுந்த மொத்த வாக்குகளை அரியநேந்திரன் எடுக்கணும். அதை விட குறையமா இருந்தால் தோல்விதான். அதை விட அதுக்கு சாத்தியமே இல்லையே, அந்த கணக்கே பிள்ளையே. ஏன் சொல்றீங்க? அதுலதான் அரவாசிய சுமந்திரன் இல்லையா? சுமந்திரன்ல பிரிஞ்சு அவையோட பாலிசி என்ன, அவை என்ன சொல்லி இல்ல நீங்க பிராக்டிகல் சொல்றீங்க. இல்ல பிராக்டிகல் சொல்றீங்க. அவையில பொறுத்த வரைக்கும் அது சுமந்திரன் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழுந்த வாக்கு விட சுமந்திரனுக்கு விழுந்த வாக்கு இல்லையாது. ஆனபடியால இந்த முறை நீங்கள் சுமந்திரனுக்கு விழுந்த வாக்குகள் எல்லாமே இதுக்கு வரணும். அதை விட இது நான் சொல்றது இது அரியநேந்திரன் கூட்டத்துல இருக்கிற ஒரு ஆள் காய்ச்சது பப்ளிக்ல ஆச்சு. அதான் அது எவ்வளவு தூரம் அறிவிலித்தனமா இருக்குது என்றதுக்காக நாங்க இப்ப உதாரணமாக 3 லட்சம் வாக்குகள் போடப்பட்டிருக்குன்னு வைங்களேன். அது 4,86,000 வாக்குகள். நான் சும்மா சொல்றேன், வடகிழக்கு ஃபுல்லா பார்த்து 3 லட்சம் வாக்குகள்னு வச்சுக்கொள்ளுங்க. கணக்கு சரியா எக்ஸாக்ட்லி 3 லட்சம், 5 லட்சம் சரி 5 லட்சம் இல்ல, அதுல இதுல கணக்கு சரி 3 லட்சம் வாக்குகள் பெற்றிருக்கிறது வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதுக்குள்ள சுமந்திரன் வாக்கு உண்டு தானே. சரியா? அப்ப இப்ப இந்த ஒட்டுமொத்த வாக்குல 1 வாக்கு சுமந்திரன் வெளியில போயிடுமா? எப்படி அந்த ஒன்று கூடு பண்றேன். அது அப்படி இல்ல, அதுல சுமந்திரன் வாக்க விடுங்க. ஓகே, நான் அதை கால்குலேஷன்ல பண்றதே இல்ல. அவ என்ன சொல்லணும்னா, சுமந்திரனுக்கு போன முறை போட்ட சனமும் எப்படி போட்டிருக்க எல்லாம் போட்டோம். ஓகே, அதெல்லாம் சேர்த்துதான் அந்த 3 லட்சம். 2 பேரை பாக்கி 3 லட்சம் ஆக குறைஞ்சது. இந்த பொது வேட்பாளருக்கு இதெல்லாம் முந்தி கட்சிகள் தான் கெம்பெஞ்சது. இப்ப இந்த 83 அமைப்புகளும் கன்வின்ஸ் பண்ணி முதல்ல இந்த கட்சிகளுக்கு போட்டு அவன் போட்டு விடுவோம். கன்வின்ஸ் பண்ணி அங்கஜனுக்கும் டக்ளஸுக்கும் விஜயலாக்கும் போட்டு 2 பேரையாவது மாத்த முடியாதா என்ன? இவ்வளவு நாளும் அந்த கட்சிகள் மட்டும் 7 கட்சியும் இந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் வாக்கு கேட்டவர். 83 அமைப்புகளால அப்படி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருந்தா இந்த தொகுதி இந்த எண்ணிக்கையை அவர்கள் காட்டியே இருக்க மாட்டோம். இல்ல நான் சொல்றது ஒரு 2 வாக்கு கூட எடுத்தா அந்த 2 வாக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. நானே திரும்ப என்ன சொல்றேன், இந்த எண்ணிக்கை அவர்கள் தேசிய கட்சிகள் பெற்ற வாக்குகளின் போன முறை பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை. ஏன்னா அவர்களுக்கு அந்த 2 வாக்கு வரணும்னு அவசியம் இல்லை. புதிதாக வந்திருக்கக்கூடிய வாக்காளர்களை பலர் இருக்கணும். சரிதானே? அதுல இருந்து கூட மேலதிகமான வாக்குகள் வரலாம். அவர்கள் எண்ணிக்காட்டுற அந்த வாக்குகள் இருக்குது தானே, அந்த வாக்கு என்ற அடிப்படையில தான் நான் இல்ல அதுல என்ன நான் நினைக்கிறேன், அந்த பிரசன்டேஷன்ல உள்ள இது அவைகளுக்கு வெற்றி என்றது எது என்ற ஒரு கொஸ்டின் வருது. இப்ப 1 லட்சம் எடுத்தா வெட்டியா, 2 லட்சம் இல்லாட்டி முழுக்க எடுக்கணுமா, இல்லாட்டி ஜனாதிபதி ஆகணுமா? அவை அந்த டார்கெட்டை விட்டுட்டு வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய முழு மக்களும் வாக்களிப்பினமாண்டா அவைகளுக்கு அது கிளியரா தெரியும். அது நடக்க போறது இல்லை. எப்படி என்று சொன்னா,
டக்ளஸுக்கு வாக்களிச்சாக்களும் அங்க எனக்கு வாக்களிச்சாக்களும் பிள்ளையானுக்கு வாக்களிச்சாக்களும் அவையெல்லாம் அதெல்லாம் விட்டுருங்களேன். நான் இந்த 3 லட்சம் வாக்கு ஏன் கொண்டு வந்தேன், இந்த 3 லட்சம் வாக்குகள்ல முன்னணிக்கு விழுந்த வாக்குகள் அடக்கம், தமிழரசு கட்சி உட்பட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விழுந்த வாக்குகள் அடக்கம், விக்னேஸ்வரனுக்கு விழுந்த வாக்குகள் அடக்கம் 3 லட்சம் 4,80,000. சரி, நாங்கள் இப்ப கணக்கு சொல்றோம். இதுல அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னா, அந்த 3 அவலத்தை நாங்கள் சரியா 3 லட்சம் கணக்கு எடுத்துக்கொண்டோம்னா இதுல எங்களுக்கு தெரிஞ்சு வெளிப்படையாக 3 வாக்குகள் இல்ல. சுமந்திரன் இல்ல, சாணக்கியன்னு விட்டுருங்க, வடகிழக்கு தான். சரி, ஓகே, சாணக்கியனும் இல்ல, அப்படியே 4 வந்துடும். கஜேந்திரகுமார் இல்ல, கஜேந்திரன் இல்ல, இவன் சுகாசும் இல்ல. சுகாசம் இல்ல. இப்ப 5 சரி, அவரே இப்படி எண்ணிக்கொண்டு போனா போகும். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு 5 வாக்கு இல்ல. நீங்க 3 லட்சம் வாக்குகள் கணக்கு போட்டீங்கன்னா சொல்லிட்டு அதுல 5 வாக்குகள் இல்ல. இந்த 5 வாக்குகள் என்பது வெறுமனே 5 வாக்கு அல்ல, ஒன்றுக்கும் பின்னால கணிசமான வாக்குகள் இருக்கு. அப்ப அந்த கணிசமான அளவையும் குறைக்கும். பட் அப்படி இல்ல, அவர்கள் ரீப்ளேஸ் பண்ண உரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்டா அதுக்கான அறிவு இதை விட ஒரு கான்பிடென்டா எல்லாம் ஒன்றும் இல்லை. அவை கான்பிடென்டா இருந்திருந்தாதான் நாங்க எங்களுக்கு என்ன சர்வஜன வாக்கெடுப்பு வேணுமென்று கோரிக்கையை வச்சிருப்பினோம். அது ஒரு பெரிய ஒரு இதாத்தான் இருக்குது. என்னன்னா நாங்க அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிற நிலைமை என்னன்னா, நாங்க இப்படி கான்பிடென்டா இருக்கிற மாதிரி காட்டிக்கொண்டா அதை நம்பி வாக்கு போடுவார்கள். அப்படின்னா மக்கள் அவ்வளவு முட்டாள்களா இருப்பினமான்னு எனக்கு தெரியல. அவர்களுடைய பிரச்சனை என்னன்னா, அவர்கள் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரே பக்கத்துக்கு பார்த்துட்டு ஒரே பக்கத்துக்கு ஓடுறதுலதான் அவர்கள் தெளிவா இருக்கணும். சரிதான், அவர்கள் அந்த 2வது பக்கம் மறுபக்கம் என்றதுகளை பற்றிய கதையே இல்லை. அவர்கள் விமர்சகர்கள் சொல்லிக் கொள்ளுவேன், ஆனா அவர்கள் அது இல்லை. அதனாலதான் அவர்கள் ஆரம்பத்திலேயே சுமந்திரனோடான ஒரு விவாதத்துக்கு முதல்ல ஓமன்னு சொல்லிட்டு பிறகு நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம், இனி அது தேவையா இல்லையான்னு கதைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி ஒதுங்கி கொண்டோம். சரிதான், ஏனென்னா அவர்கள் தேவையா இல்லையான்றத முடிவு செய்யறதுக்கு அதை விவாதிக்கிறதுக்கே அவர்கள் தயாராக இருக்கல. நாங்க ஒரு விஷயத்த எடுத்துட்டா அதை நோக்கி ஓடுவோம், அவ்வளவுதான். அவர்களுக்கு முன்னால இப்ப 2 பக்கம் கட்டி இருக்கு, மற்றொன்னே அவர்கள் பாக்குறதுக்கு ரெடியா இல்லை. இதுவும் அப்படித்தான் அவர்கள் அந்த விளக்கங்களை சொல்லி. ஆனா களஜதார்த்தம் என்னவாக இருக்குது மன்னிக்கணும். இந்த குதிரைக்கு அந்த கண்ணை கட்டுறது நானும் முதல் அப்படித்தான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இந்த குதிரைக்கு இப்படி நேர கட்டி விட்டோம்னு சொன்னோண்ட அதை பார்த்த நேரம் மட்டும்தான் தெரியும், குதிரைக்கு சரி தெரியாது. உண்மையா வேற ஒரு இடத்துல பார்த்தேன் நான், குதிரைக்குமே கண்ணை மூடிய கடிவாளத்தை வச்சு கொண்டுதான் அத டிரெக்ட் பண்ணினேன். சரிதானே? அப்ப இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இவள் அப்படித்தான் ஓடினோம்டா, இவர்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கு, வேற யாரோ பின்னுக்கு கடிவாளத்தை அது நாங்கள் தனி ஒரு எபிசோட செய்யும். கடிவாளம் வேறையாக போறோமான்றது இந்த தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் வேற என்னத்தை முடிவு செய்தோ இல்லையோ, நாங்கள் குடுமைய அடுத்தவன்ட கொடுத்துட்டுதான் இங்க இருக்க போறோமா என்ற கேள்வியை இது எழுப்பும். அது மிக முக்கியமான கேள்வி. இங்க இருக்கிறவனுடைய இடுப்பையே கேள்விக்குள்ளாக்குற கேள்வி. சரிதானே? அதை பற்றி நாங்கள் தனியாவே ஒரு எபிசோட் பேச வேண்டும். எலெக்ஷனுக்கு முதல்ல அது எப்ப வேணுமென்றாலும் பேசலாம். இன்றைக்கு நாளைக்கு முடிய போற விஷயம் இல்லை இது. ஏன்னா இங்க தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு இங்க தன்னுடைய சுகதுக்கங்கள் எல்லாத்தையும் இந்த மண்ணிலேயே இருந்து அதை அனுபவிச்சு அந்த வலியையும் வேதனையையும் தாங்கி கொண்டு இன்றைக்கும் இருக்கிறவனை யார் கட்டுப்படுத்த போறீங்களோ அல்லது யார் நூல்ல வச்சு ஆட்ட போறீங்களோ என்ற கேள்வி இருக்கு. அதனுடைய ஒரு விளைவுதான் இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல்ல இவ்வளவு குழப்பங்களும் கட்சிகளுடைய இவ்வளவு சிதைவுகளுக்கும் காரணமா இருக்கு. அதுதான் அப்ப எங்களுடைய எதிர்காலமா? இங்க இந்த மண்ணுல போர் நடந்த போது அந்த போரில தங்களை பாதுகாத்து கொள்ளுறதுக்காக ஓடி போய் நாங்கள் படிக்க முடியாம வாழ முடியாம சாப்பிட முடியாம செத்து கொண்டிருந்த போது அவர்கள் வசதியாக தங்களுக்கான கேபிட்டலை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள். தங்களுடைய முதலீட்டுக்கான கேபிட்டல் தான் முக்கியம் இல்லையா? அந்த கேபிட்டலை உருவாக்கி கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு எங்களுடைய சாவுகளின் மீது உடலங்களின் மீது நடந்து உருவாக்கி அந்த கேபிட்டலை வச்சு கொண்டு எங்களை ஆளணும்னு நினைக்கிறார்கள்.
அவர்கள் சொல்றதான் நாங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அவர்கள் யாருக்கு தெற்குல அவர்களுக்கு சார்பான ஒருத்தர் ஆதரவாக ஆட்சியில இருக்க வேணும் என்றால் அவர்கள் இங்க வந்து வியாபாரம் செய்யறதுக்கு அங்க ஒருத்தர் ஆட்சியில இருக்க வேணும் என்று யார விரும்புகிறார்களோ அவரை ஆட்சிக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்கள் எல்லாரும் கைப்பொம்மையா இருக்கணும்னு விரும்புகிறார்கள். இதுக்குதான் நாங்க இருக்க போறோமா? எங்களுடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் மீதி வாழ்க்கை என்றது, ஈழத்தமிழர்களுடைய மீதி வாழ்க்கை என்றது எங்கேயோ போய் இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய நலன்களுக்காகத்தான் பலியிடப்பட போகிறதா? இந்த கேள்வியை இந்த தேர்தல் மிக தெளிவா எழுப்பி விட்டுருக்குது. சரி, அப்ப நான் நினைக்கிறேன் இப்ப சுத்தி சுத்தி பார்த்தா இந்த உங்களுடைய டீகோட் பண்ணினா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் நான் டீகோட் பண்ணேன்டா ஒரு வரியில டீகோட் பண்ண ரணிலின் வெற்றிக்காக பொது வேட்பாளர் என்ற ஒரு கன்செப்ட் இங்க கிரியேட் பண்ணப்பட்டிருக்குது. ஏனென்றால் இவர்களுக்கு முதலே தெரியும் சுமந்திரன் சஜித்துக்கு ஆதரவு போறார். அதாவது தமிழரசு கட்சி சஜித்துக்கு ஆதரிக்காது என்றது என்ற முதலே ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தபடியால. பட் நான் அத அப்படி நேரடியா சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா இந்த முடிவுகளினால யாருக்கு நலன்கள் என்று கேட்டீங்கள் என்றால் நாங்கள் எப்படி இந்தியா இந்த பொது வேட்பாளரினுடைய பின்னணியில இருக்குது என்று ஆரம்ப காலங்களில் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்க வேண்டி வந்தது என்றால் ரணில் இருப்பது இந்தியாவிற்கு தேவை. ரணில் ஆட்சியில இருந்தா தான் இந்தியாவுல சில விஷயங்களை செய்யலாம். இப்ப ஆப்வியஸ்லி அனுரகுமார சொல்லி இருக்கிறார், மன்னார் தான் ஆட்சிக்கு வந்துட்டேன்டா, தான் ஜனாதிபதி ஆயினா மன்னார்ல அதானிக்கு கொடுக்கப்பட்ட காற்றால ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுவேன். சரிதானே? அனுரகுமாரா வந்தா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில பாலம் கட்டுறதுன்றது நடக்கக்கூடிய காரியமானு தெரியாது. சரிதானே? அது இல்ல. அப்ப இந்த திட்டங்கள் எல்லாத்தையும் செய்யணும், இங்க இருக்கிற வளத்தை சுரண்டணும் என்று சொல்லி சொன்னா இந்தியாவுக்கு ரணில் தேவை. அது மாதிரி இந்தியாவுக்கு ரணில் தேவையா இருந்ததுதான் முதல் டவுட் பட்டேன். ஆமா, இப்பவும் தேவை. அவர் வரையில என்னன்னு இந்தியாவினுடைய நிலைப்பாடு தான் யார் வந்தாலும் அவரோட கூப்பிட்டு அவர்களுடைய நிலைப்பாடு இதுதான். ஆனால் எனக்கு ஃபேவர், நீங்க யார் வந்தாலும் ஓகே தான் எனக்கு, இருந்தாலும் அந்த அவரோட எங்களுக்கு ஏற்கனவே டீல் இருக்கு, வந்தா நாங்க அந்த டீல் எல்லாத்தையும் தொடர்ந்து விட்ட இடத்துல இருந்து தொடர முடியும். ஆனா இப்பத்தைய இதுல இந்தியா சஜித்தை அதிகமாக விரும்புவதாகத்தானே ரணில் வெல்ல மாட்டார் இந்தியா தெரியும். சரிதான், அவ்வளவு கான்பிடண்டா இருக்கு ரணில் வெல்ல மாட்டார். நாடே அப்படிதான் இருக்கு. நாடும் கருத்து கணிப்புகளும் இதுல ஒரு கருத்து கணிப்புல ரணில் 4வது இடத்துல இருக்கு. நாமளே ரணிலை விட மேல இருக்கின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இப்ப இந்த நீங்கள் அவ்வளவு இந்த தமிழ் வேட்பாளர்கள் நான் சொல்றேன், அந்த சொல்ல வந்த விஷயம் அது மாதிரி இந்தியா எப்படி இந்தியாவுக்கு ரணில் தேவை, அதுக்காகத்தான் இந்த பொது வேட்பாளர் உருவாக்கப்பட்ட அந்த கருத்தியல் உருவாக்கப்பட்டு கொண்டு செல்லப்படுது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதோ அது மாதிரி புலம்பெயர் வர்த்தகர்களுக்கும் இந்த 3 பேர்ல யார் ஃபேவர் பாத்தீங்கன்னா ரணில் தான் அவர்களை கூப்பிடுறார். ரணிலுடைய காலப்பகுதியில் நல்லாட்சிக்கு எதிராக எல்லாம் பேசுவினோம், ரணிலுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை சொல்லுவினோம். என்ன பேர் சுமந்திரனாக்கள் நல்லாட்சிக்கு முண்டு கொடுத்தின வண்டெல்லாம் சொல்லினா அதே நல்லாட்சி காலப்பகுதியில தான் புலம்பெயர் தமிழர்கள் உள்ள பலர் உள்ளுக்குள்ள முதலீடுகளுக்கு வந்தவர். ஆமா, சரிதானே? முதலீடுகளை கொண்டு அவ்வளவு பெரிய முதலீடை போட்டதுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் ஆட்சிக்கு தங்களுடைய முதலீடுகள் பாதிக்கப்படுறதுக்கு சார்பாக அவர்கள் நடந்து கொள்வார்களா? இல்லத்தானே. வியாபார புத்தி தான், அது லாபம் நோக்கியதுதான். என்ன இனத்துக்காக கொண்டு கொடுக்குறான்னா அள்ளி கொண்டு மூட்டை மூட்டையா கட்டி எண்டைக்கோ கொடுத்துருக்கணும். சரிதான், தலைவர் கணக்கு காட்டுறேன்னு கணக்கு சொல்லி சரிதான். அப்ப அதெல்லாம் செய்தவர்கள் இன்றைக்கு யாரோ ஒருத்தர் தங்களுடைய முதலீடுகள் ஆபத்துக்குள்ளாக்குவார்கள் என்று அச்சப்படு அதுக்கு ஆதரவா இருக்க போறது இல்லை. அப்ப தங்களுக்கு சார்பான ஒருத்தர் அங்க இருக்கிறதுக்கு தான் அவர்களும் விரும்புவார்கள். அது நடக்குது நடக்க இல்லை என்றது இல்லாமல்
ஆனா அப்படி தாங்கள் விரும்புகிறவர்கள் வர்றதுக்காக அவர்களுக்கு ஆதரவாக களத்துல என்ன செய்ய முடியுமோ அதை அவர்கள் செய்ய முடியும். அவர்கள் செய்கிறார். யார் பொது வேட்பாளருக்கு காசு கொடுக்கணும். அது ஆனா ரகசியமா தான் வச்சிருக்கிறோம். ஆனா அது வெளிப்படையா தெரியும். இவர்களும் போய் அவர்கள்ட்ட தாங்க கேட்கணும். அவர்கள் தான் பெரும் எண்ணிக்கையான பணத்தை அவர்களுக்கு கொடுக்கலாம். என்ன தேவை? எப்படி நீங்க இப்ப நாங்க இருக்கிறது ஒரு பெருநிறுவனம் சரிதானே, ஒரு கார்ப்பரேட் உண்டு, புலம்பெயர் தமிழ் முதலீட்டாளர்களை கொண்ட ஒரு கார்ப்பரேட் உண்டு. இலங்கையில முதலீடு செய்து பெரும் பணத்தை முதலீடு செய்து, இலங்கையிலேயும் முதலீடு செய்து, இந்தியாவிலேயும் முதலீடு செய்யுது. ஆனா அதே நிறுவனம் அரியநேந்திரனுக்காகவும் காசை செலவழிக்க முடியுது என்றா எப்படி? எப்படி அப்படி செய்யற ஒரு தரவை கொழும்பு பேசாம பார்த்து கொண்டு சும்மா இதுக்கு முந்தி புலி அல்லது புலி காசைத்தான் இவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள் எல்லாம் கொதிச்செழுந்த கொழும்பு இன்றைக்கு நீங்கள் பொது வேட்பாளருக்கு காசு கொடுக்கும் போது காசு கொண்டு பேசாம இருக்குது. அப்ப அதுல இப்ப இன்னொரு விஷயம் நான் இப்ப எனக்கு மைண்ட்ல ஓடிக்கொண்டிருக்கு. இப்ப அனுபவம் அதை பற்றி காய்க்க இல்லை. ஏன்னா இருக்க இப்ப உங்களோட டிஸ்கஷனை வச்சுக்கொண்டு நான் யோசிச்சா, இப்ப இந்த ஊர்ல இருந்து விட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் பண்ற மாதிரி இப்ப இங்க தமிழ் மக்களுடைய வாக்கு அனுராக்கும் ரணிலுக்கும் போகாமல், சஜித்துக்கும் போகாமல், அரியநேந்திரனுக்கு போகாம இருந்ததுன்னு சொன்னால் அனுராக்கு லாபம். எப்படியும் அந்த அனுராக்கு எதிரான இல்லாட்டில் அந்த ஒரு முதலாளித்துவ போக்கூடிய அவர்களுடைய அந்த மனநிலை பட்டது அகைன் 100% UNP தான் ஸ்பிளிட் ஆகி இருக்குது. அப்ப அதுல பிரியத்தான் போகுது. அதுல பிரியறதையும் இன்னும் கொஞ்சத்தை நாங்கள் பொது வேட்பாளர் சொல்லி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா ரெண்டு பேருக்குமே சேர்த்து இன்னும் குறைய போகும். அப்ப அதுல ஆட்டோமேட்டிக்கா அனுரா வந்துடலாம்ன்றதால அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல முடியாது, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். பொது வேட்பாளர் மீதான இந்த பெரு நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அனுராவுக்கு ஒரு வகையில சாதகமாக இருக்குது. இந்த பொது வேட்பாளர் மீதான வெளிநாட்டு முதலீட்டினை எதிராக கதக்கக்கூடிய ஒரு ஆள் சொன்னா இது டைரக்டா ரணிலுக்கு ஆதரவாகத்தான் இந்த முதலீடு நடக்குது என்று நீங்க சொல்றீங்க. இல்ல அது ரணிலுக்கு ஆதரவான முதலீடு இல்ல, அவர்கள் தங்களுடைய சொந்த முதலீடு பாதுகாக்கிறதுக்கான ஜனாதிபதி ஆக்குறதுக்கான ரணில் காய்க்க மாட்டார். இப்படி சஜித்துக்கும் ரணிலுக்குமான போக வேண்டிய ஓட்ஸ் அவர் ரெண்டு பேருக்குமே போகாமல் வர்றதால இன்டிரெக்டா அனுராவுக்கு லாபமா இருக்க போகுது. தமிழ் மக்கள் எப்படியும் அவருக்கு பெரும்பாலும் போட போறது இல்லை. இப்ப இவர்கள் இந்த பொது வேட்பாளருக்கு எடுக்கிற ஓட் பொது வேட்பாளர் கரெக்டர் இல்லாட்டி ரணிலுக்கு இல்லாட்டி சஜித்துக்கு போகக்கூடிய ஓட். அப்ப அது குறைகிறபடியால அனுராக்கு லாபம். கதைக்கக்கூடிய ஒரே ஒரு கரெக்டர் இங்க சஜித்துக்கு தான் இந்த பொது வேட்பாளரால நேரடியாக நட்டம் என்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. தமிழக கட்சி ஒட்டும் ஒண்டாயிருந்தா அந்த வாக்குகளும் சஜித்துக்கு போயிருக்கலாம் என்ற வகையில. ஆனா சஜித் அந்த கெப்பாசிட்டி இல்லாம கதைக்கிற அளவுக்கு தத்துணிவு இல்லாத இல்ல, அவருக்கு அந்த தேவை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா அவர்களுடைய கணிப்புல தமிழ் பொது வேட்பாளர் பெரிய அரியநேந்திரன் ஒரு பெரிய வாக்க எடுக்க போறது இல்லை, அல்லது எடுத்தாலுமே கூட அது தங்களுக்கு விழுகக்கூடிய வாக்குகளை விட குறைவான வாக்குகளை தான் எடுக்க போறார். அவ என்ன பாக்கணும்னா அதை எதிர்க்கிறத விட அவரோட சேர்ந்து அந்த செகண்ட் ஓட்டர் அந்த மாதிரி போடுங்களேன் என்ற மாதிரி ஒரு இதுக்குத்தான் அவ அமிக்கபிளா போவோம் என்ற மாதிரி பார்த்து தான் அவ இந்த அணுகுமுறை இருந்ததை அது வரைக்கும் சரியா வர இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இப்ப தமிழ் பொது வேட்பாளர் ஆனா கிளிநொச்சியில ரணிலுக்கு போடுங்கன்ற மாதிரியான ஒலிபெருக்கி எல்லாம் கட்டி பிரச்சாரம் செய்யப்பட்டதாக அறிய முடிஞ்சது. ஈவன் டாக்டர் முரளி வல்லிபுரன் தன்னுடைய பேஸ்புக்ல அதை எழுதியிருக்கார். தான் தன்னுடைய காதால கேட்டு நான் கிளிநொச்சியில நிற்கும் போது ஆட்டோக்கள்ல ஸ்பீக்கர் கட்டி நீங்கள் அரியநேந்திரனுக்கு முதலாவது வாக்கையும் 2வது வாக்க ரணில் விக்ரமசிங்கவுக்கும் போடுங்கன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கொண்டு போயினோம், அறிவித்தல்கள் செய்து கொண்டு போயினோம். ஓகே, அது ஒரு வித்தியாசமான இல்ல, சும்மா யார் செய்யணும்னு உண்மையா தெரியல. நாங்க ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல, ரணில் தரப்பும் கூட இதை செய்யலாம். ஓகே, அது மாதிரி நாளைக்கு வேணும்னா சஜித் தரப்பும் கூட இது மாதிரி 2வது வாக்கு எங்களுக்கு போடுங்க சொல்லி என்ன ஒருவேளை ஸ்ரீதரனுடைய ஆதரவு படை அங்க அரியநேந்திரனுக்கு போட்டுருவினமோ என்ற ஒரு சந்தேகம் வரும்போது இந்த மாதிரி உத்திகளை அவர்களுமே கூட கையாளலாம்.
ஆனா கேள்வி என்ன சொல்லி சொன்னா, அரியநேந்திரனை நிறுத்துறதன் மூலமாக யாருக்கு நன்மை கூடுதலாக நேரடி நன்மை பார்த்தா ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்மையா இருக்குது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு நன்மையாகும் என்றதா? ஏன் அது அப்படி என்ன? இப்ப மிக அண்மையில தான் அனுரவினுடைய வெற்றி என்பது உறுதியானது என்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு. இதுக்கு முதல் வரைக்கும் என்னவாக இருந்தது என்ன? இதுக்கு முதல் வரைக்கும் என்னவாக இருந்தது என்ன, அல்லது ஆரம்பிக்கும் போது என்னவாக இருந்தது? கூட்டம் கூடும் ஆனா வாக்கு விழாது அனுரவுக்கு என்றது ஒரு தோற்றப்பாடாக இருந்தது. நான் இப்போ இந்த மனசுக்குள்ள அப்படி ஒரு தோற்றப்பாடு இருக்கு. ஆனா அப்ப இந்த முதலீட்டாளர்களும் கூட என்ன நினைச்சிட்டு பின்னா அனுர அப்படி அந்த ஏன்னா ஒரு 3% வாக்குகளை கொண்ட ஒருத்தர் 30% ஒரு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும்போது அப்படி ஒரு அச்சுறுத்தல் இருந்தாலும் ரணில் அதை தாண்டி வருவார். ஆகவே இங்க ரணிலுக்கு விழுகிற வாக்குகளை தடுத்துட்டோம் என்றார். இதுல சஜித்துக்கு விழுகிற வாக்குகளை தடுத்துட்டா ரணிலுக்கு அது சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்றது ஒரு கணிப்பாக இருந்திருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, இது ஏற்கனவே நிகழ்ந்திருக்குது. அது 2015 மஹிந்த ராஜபக்ஷ முழுமையாக தெற்கினுடைய எல்லா பகுதிகளிலையும் வெற்றியை பெற்றிருந்த போதும் மைத்திரி சிறுபான்மை வாக்குகளால வெல்ல முடியும், கிழக்கு மலைய மக்கள் வாக்குகளால வெல்ல முடியும். அப்ப இந்த வாக்குகளை தடுத்தீங்களாக இருந்தால் சரிதானே, வடக்கு கிழக்கு மலைய வாக்குகளை நீங்கள் தடுப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு அங்க அவர்கள் 2 பேருக்கும் இடையிலானதுதான் போட்டி. அப்ப சஜித்துக்கும் ரணிலுக்குமானதுதான் போட்டி. அந்த போட்டியில சஜித்தினுடைய வாக்குகள் என்று சொல்லப்படுற பழைய யுஎன்பி வாக்குகளை இவர் ஒருவேளை திருப்பிக் கொள்ளக்கூடும் என்ற இவர் பதவியில இருக்கிறவர் முதலாவது. 2வது தன்னை அவர் நிரூபித்திருக்கிறார் என்று நம்பப்படுது, பொருளாதாரத்தை மீட்டுட்டார் என்று நம்பப்படுது. சரிதான். அதனால இந்த 2ஐயும் சாதகமாக கொண்டு அவர் வெற்றிக்கு போகக்கூடிய ஒருத்தர் என்ற கணிப்பு இருக்கும் போது அதுக்கு என்னெல்லாம் உதவி செய்து தங்களுடைய முதலீட்டை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏன்னா இவர்கள் எல்லாரும் ரணிலுக்கு ஆதரவாகவோ அல்லது அனுரவுக்கு ஆதரவாகவோ செய்த அவர்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னுடைய தாங்கள் கொண்டு வந்த, ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஹை ரிஸ்க்ல தான் கொண்டு வந்து இங்க ஒரு முதலீட செய்யணும். அந்த ரிஸ்க் அதிகரித்து கொண்டு போறதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்ப இப்ப என்ன பிரச்சனை என்ன, அப்ப அந்த முதலீடுகளை பாதுகாக்கிறதுக்கான லேப் எலிகள் மாதிரி தான் இப்ப நாங்கள் ஈழத்தமிழர்கள் மாறி இருக்கிறோம். நாங்கள் இங்க அதுதான் இல்ல. இதுல எனக்கு ஆக இந்த பொது வேட்பாளர் விஷயத்துல இப்ப நீங்க சொல்றதெல்லாம் தர்க்க ரீதியாக நியாயமானது. அதுவே உண்மையாக இருக்குமாக இருந்தால் இங்க இந்த சோரம் போனவர்கள் என்று பார்த்தால் தங்களை படித்தவர்கள் என்று கூறிக்கொள்றார்கள், அரசியல்ல எல்லாத்தையும் கரைத்து குடித்து விட்டோம் என்று கூறிக்கொள்றார்கள். தான் அந்த சோரம் போயிருக்கணும், சோரம் போனதா எனக்கு தெரிஞ்சே செய்தது. இதுல 2 விஷயம். விக்னேஸ்வரன் தெளிவாவே சொல்றாரு, நான் அப்பவே போயிருப்பேன், முதலமைச்சரா இருந்துட்டு நான் அப்பவே போயிருப்பேன். புலம்பெயர் தமிழர்கள் என்ன தூக்கி நீங்கள் தேசியத்துக்கு அணிக்கணும்னு சொல்லி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கலைன்னா நான் இந்த அரசியல் கட்சியை தொடங்கியும் இருக்க மாட்டேன். அப்பவே நல்லூர்ல தூக்கி திரிஞ்ச அந்த மக்களை மறந்துட்டார் பாத்தீங்களா. அதுதான் விக்னேஸ்வரனுடைய நிலைப்பாடு கொஞ்சம் வித்தியாசம். நானுமே அந்த நான் படித்தவர்கள் கரைத்து குடித்தவர்கள் புத்திஜீவிகள் எல்லாம் சொன்னது அந்த கட்சி சார்பா இல்ல கட்சி சார்பே இல்ல. மற்ற சைட்ல இருக்கு 83 குழுக்கள் சொன்ன நீங்க கணக்கு எடுக்கிறீங்க. அவர்கள் இல்ல அடைமொழி சொன்னதுனால 5 பேர் 6 பேரை தான் தெரியும். அதுல ஒருத்தர் தான் பேராசிரியரா இருக்கிறார், இன்னொருத்தர் சட்டத்தரணியா இருக்கிறார். மீதி ஆட்கள் ஆரண்டியது அரசியல கரைச்சு குடிச்சு எங்க குடிச்சின இப்ப குடிச்சின தெரியறதுக்கு எங்களுக்கு அவர்கள் ஆரண்டு தெரிஞ்சாதான். மீதி 83. ஆனா இப்ப இந்த பொது வேட்பாளர் 83 பேரும் 83க்குள்ள மட்டுப்பட்டு பாத்தீங்கன்னா, முதலாவது 2வது கூட்டங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சம் பேர் அந்த பாலடைஞ்ச மண்டபங்கள்ல கூப்பிட்டு பேசிச்சு நம்ம. அப்ப ஒரு 3வது கூட்டத்துக்கு பிறகு 100 வரைக்கும் போனது அந்த எண்ணிக்கை. திருப்பி இறங்கி 83க்குள்ளேயே கொண்டு வந்துட்டோம். வேற ஒரு இன்டர்வியூ பார்த்தேன் இவர் சர்வேஸ்வரனுடைய இதுல 83 இடத்துல தெளிவா இருக்கிறார். இப்ப நிலாந்தன் மற்றவர்கள் 80 பிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு இல்ல போக முடியாமல் மேபி
அவர்களுக்கு அவர்களும் எல்லாரையும் உள்வாங்கினா மேனேஜ்மெண்ட் கஷ்டம் என்று யோசிச்சனமோ தெரியல. அதாலதான் அதனால நான் அவர்களை தம்மை அவர்கள் இதுல அரசியல் வந்த மற்ற 7.5 அரசியல் கட்சிகளும் இவர்கள் சரி அவையெல்லாம் சேர்த்து கொள்ளுவோம் கூட மாட வேலை செய்யறது உதவியா இருக்கும்னு சேர்த்தாங்கல்ல. ஒரிஜினலா இந்த பொது வேட்பாளர் பேபி இவர்களுடையதுதான். இந்த 83 பேர் இந்த பிரதிநிதிகளா இருக்கக்கூடிய அந்த 7 பேர் இந்த பேபிஸ் தான் அந்த இந்த பொது வேட்பாளர் அதுக்கான கிரைட்டீரியா வச்சதுல இருக்கு எல்லாம் இவர்களே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு துணைக்கு அவையில வெளியில விட்டு நாளை புறப்படுவினம் அந்த மாதிரி ஒரு இதுக்கு இப்ப இருக்கு அந்த லம்மன்னு காட்டிக் கொள்றதுக்காக அப்ப அவர்கள் இந்த மாதிரியான இன்னும் கொலோக்கியலா சொல்றேன்னா புலம்பெயர் வர்த்தகர்களுடைய கைத்த விழுங்கிட்டமா இல்லாட்டில் தெரிஞ்சு கொண்டே அவர்களோட சேர்ந்து ஓடினமா தெரிஞ்சு கொண்டுதான் தெரிஞ்சு கொண்டுதான் வின் செச்சுவேஷன் 2 பேரும் கருதினோம். ஓகே 2 குரூப் 2 பேர் நீங்க 2 கிடக்கும். அதாவது புலம்பெயர் முதலீட்டாளர்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய அரசியலாளர்களும் சரி அவர் 2 பேருமே வின் வின் சிச்சுவேஷன் கருதின. இவர்கள் புலம்பெயர் முதலீட்டாளரும் தேவை இருக்குது. ஓகே தங்களுடைய முதலீட பாதுகாக்கணும் ஒரு சிக்கலுக்கு வரக்கணும். அதுவும் நான் இப்ப மாறி இப்ப இவன் உங்களோட இதுகள் டிஸ்கஷன்ல இருந்து பார்க்கும்போது இப்ப சஜிதே வந்திருக்கலாமோன்னு சில கவலைப்பட்டாங்க. அனுரா வந்தால் நான் இன்னும் அதை நம்ப இல்ல இல்ல அப்படி இல்ல. அனுரா வந்தால் அனுராவோட்டையும் அவர்கள் போவினம். அது சரி அவர்களுடைய பிரச்சனை இவர் அவர் வரைக்கும் தங்களுக்கு சாதகமானவர்களை கொண்டு வர அப்ரோச் பண்ணதை விட சஜித்தை அப்ரோச் பண்ணது ஈஸியா இருக்காங்க. அவர்கள் தேவையில்லாமல் தங்களதில் மண்ணள்ளி போட்ட மாதிரியான ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கலாம் மேபி. இல்ல அங்கதான் பிரச்சனை என்னன்னா நான் அதான் சொன்னேன். இப்ப யார் வந்தாலும் அவர்களுக்கும் ஓரளவுக்கு தங்களால கையாள முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கை இல்லாம அவர்கள் அவ்வளவு பெரிய பணத்தை கொண்டு இங்க முதலிட்டு இருக்க மாட்டார்கள். வெளியில காட்டுற மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட கொள்கையோட ஊறி போன ஒரு ஆள் இல்ல. அப்படி இல்லதான் அந்த கூட்டமே அப்படி இல்ல. அதுல ஸ்பெஷலா இந்த அனுரன்ற கரெக்டர் பாத்தீங்கன்னு சொன்னா அவர் முதலாளி தான். அவருடைய நடவடிக்கைகளை பாத்தீங்கன்னாலும் தெரியும். நாட்டையுடைய இப்ப அவட்டையில இருந்து அவருடைய மத்திய தர வர்க்கத்துக்கான ஐடியா ஆனா இப்ப உண்மையாவட்ட பேக்ரவுண்ட் அப்படி இல்லை. இப்ப ஈவன் மற்ற கட்சி தலைமைகள் முதலாளி அதுல சேர்ந்து வேலை செய்யறவர்களுடைய ஒன்றும் குறைஞ்சவர் இல்லை. அவருக்கான வியாபார பின்னணிகள் அது இதெல்லாம் அவர் தன்னை கட்டமைச்சு கொண்டு அவருடைய கட்சி ரீதியாக அப்படி செய்யலாது. ஆனாலும் அதுக்கு எல்லாமே கட்சியினுடையது. கட்சி இப்ப இவர்கள் நாடாளுமன்றத்துல வாங்குற சம்பளத்தை கூட அவர்கள் கட்சிக்கு கொடுத்து கட்சி தான் அவர்களுக்கு சம்பளம். அப்படி சொன்னீங்கன்னா நாடாளுமன்றத்துல வர்ற காசை நாங்களும் தான் கொடுக்கணும் வேற யாரோ சொன்ன அவர்களுக்கு இல்ல கட்சிக்கோ மக்களுக்கோ இந்த சம்பளம். இப்ப அங்க என்ன ஆகுதுண்டா இப்ப நாடாளுமன்றத்துக்கு இப்ப எங்களுடைய ஆட்கள் எல்லாம் என்ன செய்யணும்டா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஊக்கத்தொகை சம்பளம் இல்ல அது ஒரு ஊக்கத்தொகை என்றுதான் கொடுப்படுது. சம்பளம் பிளஸ் ஊக்கத்தொகை சம்பளம் இல்ல அவர்கள் சம்பளம் சலரி போறபடியெல்லாம் நமக்கு இந்த பென்ஷன் வருது. அது சம்பளம் பிளஸ் சம்பளம் கொஞ்சம் முதல் 52,000 சம்பளம் சொல்றது சலரி இல்லாட்டி நீங்க பென்ஷனுக்கு போயிடலாம். சலரி ஸ்கேல் சலரி இல்ல அது அவர்கள் தான் அது ஓய்வு. அதாவது ஒரு என்ன பென்ஷனுக்கு பார்த்தா வழக்கமான இதுக்கு கீழே 30 வருஷம் சர்வீஸ் இல்லாம நீங்க பென்ஷன் இதுக்கு வேற டேர்ம்ஸ் இருக்கு உங்களுக்கு. அதுக்காக 33 2 டைம் பாராளுமன்றத்தை ஃபுல்லா முடிச்சீங்கன்னு சொன்னா 66 3+100 பாராளுமன்ற சம்பளத்தின் 100 முதல் ஒரு வருஷத்தை முடிச்சீங்கன்னு சொல்ல ஒரு டேர்ம் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா 5 வருஷத்தை நாடாளுமன்றத்துல நீங்க பெறக்கூடிய சம்பளம் போறது தானே. முந்தி 54 இப்போ 1,03,000 ஃபிகர்ஸ் மேபி தப்பா இருக்கலாம். அது 1/3 2 டேர்ம் இருந்தீங்கன்னு சொன்னா அது 2/3. சரி அது எனக்கு முதல்ல உறுதியாக சொல்ல முடியலன்னு நான் அதை விட அலவன்ஸ் இருக்குது. பெட்ரோல் டெலிபோன் அது கணக்கு இருக்கு. இல்ல ஒவ்வொரு நாடாளுமன்ற அமர்வுக்கு போனாலும் இருக்குது, உபகுழு கூட்டங்கள்ல பங்கு பெற்றினால் இருக்குது. அப்படி ஒவ்வொன்றுக்குமே அவர்களுக்கு கொடுப்பனவர்கள் இருக்கு. அதை விட அவர்களுடைய உதவியாளர்கள் என்று அவர்களுக்கு 5 பேரை வச்சிருக்கலாம். ரிசர்ச் அசிஸ்டன்ட் இதெல்லாம் அதுக்கு தனியாக கொடுக்கப்படுறது. அதெல்லாம் தன்னுடைய பிள்ளைய மனைவிய சொந்தக்காரரை தானே போடுறவ அந்த காசு அப்படி எல்லாமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைக்கு 5-6 லட்சம் ரூபாய தன்னுடைய பொக்கெட்டுக்குள்ள போட்டுக்கொள்ற. ஆனா எவிபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த கொடுப்பனவுகள் எல்லாமே கட்சிக்குத்தான் போகுது.
சரிதானே? இப்ப உங்களுக்கு நீங்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிப்பில்லைன்னா அங்க உங்களுக்கான ஆளை நீங்கள் வந்து ஒருத்தர் இவரை நான் என்னுடைய ரிசர்ச் அசிஸ்டன்ட் நான் போட போறேன்னா கட்சி தான் அவருக்கு சம்பளம் கொடுக்கும், நீங்கள் எடுத்து கொடுக்க முடியாது. அது மாதிரி உங்களுக்கு எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் நாடாளுமன்றத்தில இருந்து உங்களுடைய பணி காரணமா 5 லட்சம் 6 லட்சம் வந்தாலும் கட்சி உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு 3 லட்சம் தான் தருவோம்னு தீர்மானிச்சா அதுதான் உங்களுக்கு சம்பளம். அதுல இருந்து கூடாது. சரிதானே? அப்ப நீங்கள் அங்க என்ன பணி ஆற்றினீங்கள் என்றாலும் அதுல கூட்டி குறைகிறது என்றது அல்ல. கட்சி என்ன தருகிறதோ அதுதான். ஏன் கட்சி அப்படி செய்யுதுன்னா கட்சி தன்னுடைய முழுநேர அரசியல்வாதிகளாக வச்சிருக்கு. இப்ப யாழ் மாவட்டத்தில் இருக்கிற சந்திரசேகரம் வந்து கட்சியினுடைய முழுநேர பணியாளர். அவர் வேற வேலை பார்க்க இல்ல, கட்சி பணி மட்டும்தான். அவருக்கு சம்பளம் கொடுக்குது கட்சி, மாத வருமானம் கொடுக்குது. அப்ப எங்க இருந்து அதை பெற முடியும்? அது மாதிரி ஆகவே அந்த வியாபார நிறுவனங்கள் இவருடைய பதிவிலேயோ அல்லது நிர்வாக ரீதியா அப்படி இருக்கலாம். ஆனால் நான் நினைக்கிறேன் அப்படி தனிப்பட்ட முதலாளியா அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது குறைவு. ஒருவேளை மனைவி அந்த மாதிரி வழியாட்கள் நீங்க சொல்ற மாதிரி இவர் கட்சிக்கான ஒரு நிறுவனத்தை நடத்துறாருண்டா கூட அந்த லாபம் தானே அவர் முதலீட்ட, அதாவது அவர் ஒரு கம்யூனிஸ்டாக கம்யூனிஸ்டாக இல்லாமல் மாறாது கதைச்சு கொண்டிருந்தாலும் ஆனபடியால அவர்களை நாங்கள் பயப்படுற அளவுக்கு பொருளாதாரத்துல பெரிய பிரச்சனை வரும் என்றதெல்லாம் இல்லை. ஆனாலும் அந்த உடனடியாக இந்த புதிய முதலீட்டாளர்கள் வருகை வந்து உடனடியாக நின்று போகும் ஒரு கொஞ்ச காலத்துக்கு கண்டால். அதுதான் இப்ப இந்த 3 பிரச்சனையிலும் அப்படித்தான் 3 பேரையும் பார்க்கல இவருடைய வருகை என்பது அப்படி ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இருந்தாலும் நாங்கள் சொல்ற இந்த புலம்பெயர் முதலாளிகள் இருக்கிறார், அவர்கள் வந்து இதுல இந்த வியாபார நுணுக்கங்களை கரைத்து குடித்தவர்கள். அதபடியால இப்ப அனுபவ ஹேண்டில் பண்றதுலாம் பெரிய கஷ்டமா இருக்கு. ஆனா இப்ப என்னன்னா நீங்கள் கிணறு கடந்த நிலைமையில இருக்குது, ரணிலுடனான டீலுகள். அப்ப ரணிலே தொடர்ந்தால் இதை முடிக்கிறது ஈஸி. இப்ப அனுராவோ சஜித்தோ வந்தா நீங்க திருப்பி ஆரம்பிக்கணும். ஆனா இதுல எனக்கு அகைன் திரும்பவும் அந்த கன்வின்ஸ் பண்ணப்படாமல் இருக்கிறேன்னா இது இந்த வெளிநாட்டு முதலாளிகளுடைய பின்னணியில தான் இந்த பொது வேட்பாளர் இருக்கிறார்ன்றதுல எங்கே என்று சொன்னால் இவர்களுடைய நடவடிக்கையை பார்த்தா ஒரு வியாபார பின்புலம் இருக்கிற ஒரு கடிவாளத்துல இருந்து இயங்குற மாதிரி தெரியல. இங்க இருக்கக்கூடிய ட்ரெடிஷனல் பொலிட்டிக்ஸ் மென்டாலிட்டியோட சரிதானே வெறும் உசுப்பேத்தல்கள் வந்து வாக்குகளாக மாறிவிடும் என்ற நம்பிக்கையில ஒரு பிசினஸ் மேன் இப்படி பொலிட்டிக்ஸ் செய்ய மாட்டேன். அவர் தனக்கு பாதகமான ஒரு வேலையை செய்ய போறது. அதாவது நீங்க சொல்ற மாதிரி ஒரு கோஆபரேட் ஸ்டைல்ல வந்து இந்த பொது வேட்பாளருக்கான வேலையை அவர்கள் இறங்கி செய்ய போறது இல்லை. ஆனா அவர்களுக்கு தேவை என்ன இந்த நோக்கத்துக்காக? ஒருவேளை ரணிலே நாளைக்கு வந்துட்டாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, வச்சு அவரை இங்க காட்டிக்கொள்வார். நாங்கள் இப்படி செய்துதான் நாங்கள் உங்களுக்காக உழவெல்லாம் செய்திருக்கிறோம் அவர் காட்டுறதுக்கும் அவருக்கு ரணில்கிட்ட போய் வேலையில செய்யறதுக்கும் அவருக்கு அது உதவும். ஓகே, இது உண்மையா ஒரு ரியல் முதலாளி இந்த இதுண்ட பின்னணில நேரடியாக இன்வால்வ் ஆவாரா இருந்தால் அது வேற லெவலுக்கு போயிருக்கு. இல்ல போயிருக்கும். பட் ஆனா ரணில் இல்லைன்னா அது பாதகமாக முடியும். நாளைக்கு சஜித்தோ இவரோ வரும்போது அதை மைண்ட்ல வச்சுக்கொண்டு இவர்களை அணுகிறதுக்கான வாய்ப்பு வரும். முதலாளியாக அந்த வேலைக்கு போக மாட்டோம் தானே ஒரு. அதனாலதான் அவர்கள் இங்க இந்த இது அதான் சொன்னேன். இந்த முடிவே ஒரு எனக்கு கிடைக்கிற தகவல்களின்படி அரியநேந்திரன் தான் வேட்பாளர் என்ற முடிவே கனடாவில தான் எடுக்கப்பட்டதா சொல்லப்படும். அவர் தான் கடைசியாக 2 பேர் வந்து நிக்கணும். அதுல அரியநேந்திரன் தான் வேட்பாளர் என்றதை இறுதி செய்கிற முடிவே கனடால இருந்து எடுக்கப்பட்டு தான் இங்க வந்து தவறாக கொண்டு வந்து தொடர்ச்சியாக கையாள முடியாது. மேபி இந்த எலெக்ஷன் வரைக்கும் கொண்டு ஒப்பே தீர்வு எல்லாம் இருக்கும்போது இவர் தான் முடிவு. என்னுடைய கேள்வி அதுதான். நாங்கள் இங்க இருந்து இத்தனை வருஷமா இப்ப 40 வருஷம் நான் இங்க வாழ்ந்தது என்னதுக்குன்னா 60 உழைச்சிட்டு போறதுக்கு அவரும் அவருடைய பரம்பரையும் அதே வெளிநாட்டுல சந்தோஷமாக இருக்கு. 47 வருஷம் அந்த அந்த 40 50 அவ்வளவு காலம் நாங்களே இருக்கிறோம்னா அவரும் அவருடைய மக்களும் வெளிநாட்டில் நல்லா வாழ்றதுக்காக நாங்கள் இங்க
இருக்கணும். அதான் இப்ப தேவை. அப்படிதானே? அப்படி ஒன்று எண்ணப்பாட்டுல இது உருவாக்கப்பட்டிருந்தால் தொடர்ச்சியாக அந்த எண்ணப்பாடும் உள்ளடங்கி இருக்குது. சரிதானே? அதான் வின் வின் சிச்சுவேஷன். இவர்களுக்கு நாங்கள் தேசியத்தை, அவர்களுடைய காசுல தேசியத்தையும் தாயகத்தையும் ஒருங்கிணைக்க முடியும் என்று இவர்கள் கருதுகிறார்கள். இவர்களை பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய முதலீட்டு நலன்களை இலகுவாக கையாள முடியும் என்று அவர்கள் கருதி கொள்கிறார்கள். இப்ப பிரச்சனை என்னன்னா, இது அதிகரிக்கும் போது இப்ப நீங்க உங்களுக்கு காசு இல்ல, உங்கள்ட்ட கருதான் இருக்கு, கருத்திட்டங்கள்லாம் உங்கள்ட்ட இருக்குது, அதை செயற்படுத்தணும்னா காசு வேணும். காசை கொண்டு வந்து ஒருத்தர் போட்டுட்டாருன்னா உங்களோட கருத்திட்டத்தை அவர் எப்படி வேணும்னாலும் கட்டுப்படுத்துவாருன்ற ஒரு நிலைமை இருக்குதானே. இல்லைன்னா நீங்க முரண்பட்டீங்கன்னா காசை நிறுத்தினா உங்களோட கருத்திட்டம் போச்சு. அப்ப யார்கிட்ட கையில கடிவாளம் அங்கதான் இருக்க போகுது. அப்ப நாங்களுடைய அரசியல் எதிர்கால அரசியல் எல்லாம் வெளிப்படையாக ஒரு முதலீட்டாளர் அப்படி பேசுறாரு. அவருக்கு எவ்வளவு துணிவு வரும்? நாங்கள் வாக்களிச்சு நாடாளுமன்றம் அனுப்பின ஒரு மெம்பரை பற்றி நான் வாக்களிக்கிறேன் நாங்கள் என்று குறிப்பிடுறது, இந்த மக்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் வாக்களித்து அனுப்பின ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை பார்த்து மிக மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறதுக்கு எப்படி முடியுது? சரி, அது பணபலம் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். அது மாதிரி இன்னொரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களாலதான் நான் திரும்ப நாடாளுமன்ற கதைக்கு வந்து நான் முதலமைச்சர் பதவியை முடிஞ்ச அதுக்கு பிறகு சொல்லி சொல்றாருன்ற ரெண்டையும் பார்க்க சரியா ஒத்து போற மாதிரி தான் தெரியுது. நாங்கள் பொம்மை அல்ல அப்படி என்ற நிலைமைக்கு தான் போவோம். அதுக்குத்தான் அனுமதித்து இருக்க போறோமான்றதுதான் கேள்வி. ஓகே, பார்க்கலாம். மக்கள் இப்படி இவ்வளவுக்கும் மத்தியில முதல்ல இருந்தே சொல்லி கொண்டிருக்கோம், நாங்கள் சம்பவங்களை டீகோட் பண்றதா புதுசா ஒன்றை கண்டுபிடிச்சு சொல்றதுல ஆராய்ச்சியாளர்கள் இல்லாட்டு யாருக்கு வாக்களிக்கணும்னு நாங்க சொல்லுவோம் அப்படி இல்ல எதிர்பார்த்துறாதீங்க. அப்படி சொல்றாலும் இந்த டைம்கள் எல்லாம் இருக்கா தெரியாது. நேரடியாக விளம்பரம் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட முடியுமா? இல்ல டிஸ்கஷனுக்கு இல்ல, நேரடியா இப்ப இவருக்கு வாக்களிங்கன்னு சொல்ற மாதிரியான விஷயம் கட்டுப்படுத்துறது யூடியூபையும் பேஸ்புக்கையும் இப்படி கட்டுப்படுத்த பண்ணி போட்டா அப்படி செய்யலாம். இல்ல ஆனா இந்த முறை நான் இப்ப எலெக்ஷன் கமிஷனோட ஒர்க் பண்ண அந்த உயர் அதிகாரிகளோட இந்த முறை தாங்கள் அந்த நிறுத்தினா உண்டு, மற்றபடி இல்ல நிறுத்தினா டோட்டலா பேஸ்புக் இல்ல. இப்ப இவர்களுடைய கண்காணிக்கப்படுதுன்றது பொதுவா நான் என்ன செய்யறது? கண்காணிச்சு இல்ல அரசாங்க நான் தேர்தல் கமிஷன் சொல்றேன், கேஸ் போடலாம் உங்களுக்கு. இதுல நிகழ்நிலை சட்டம் இருக்கு, பேஸ்புக் யூடியூப்ல நீங்கள் டிஃபேம் பண்ணினால் நீங்க போட முடியும். இது சட்டத்தை உங்களோட தேர்தல் சட்டத்தை முகறினால். ஆனால் இந்த டிஸ்கஷன் ஊடகங்கள் செய்யலாம். இப்ப நீங்க ஊடகங்களாக நடத்துற இதுகள்ல செய்யக்கூடும். தனிநபர் எத்தனை பேருக்கு எதிராக போடலாம்? ஆரம்பத்த மாற்றோட போட்டு வச்சு செய்யறது அதான் எங்க நாட்டும் சட்டமும் அப்படித்தானே சொல்லுது. சரி, பார்க்கலாம். மக்கள் இந்த எங்களுடைய எதிர்காலத்தை அல்லது அட்லீஸ்ட் எங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை வேற யாரோடைய கடிவாளத்துக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ண போயினோம். அதே நேரம் இந்த கன்செப்ட் நாங்க முதல்ல இருந்து சொல்லி கொண்டிருக்கோம், இந்த தேசிய கட்டுமானம் என்றது உண்மையிலேயே ஒரு தேவையான ஒரு விஷயம். அதை திரும்ப இவர்கள் கொண்டு போய் ஏற்கனவே ஒரு செய்தி திரும்பவும் கொண்டு போய் அதே மாதிரி எங்களை கொண்டு இந்த முட்டுச்சாந்துக்களை கொண்டு போய் நிறுத்த போயினோமா, இல்லாட்டில் இது ஒரு சரிவராத, இது ஒரு வெற்றி அளிக்க முடியாத ஒரு கொள்கை, இல்லாட்டி வெற்றி அளிக்க முடியாத ஒரு கன்செப்டா எங்களை கொண்டே மாட்ட போயிடமான்னு தெரியல. இல்ல அது கன்செப்டாக அது வெற்றி தோல்வி என்றதை இங்க நிர்ணயிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில ஜனாதிபதி தேர்தலோட நின்று போகிற ஒரு விஷயமும் அல்ல அது. அது தேச கட்டுமான விடுதலை புலிகளே தலைவர் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் ஆக்குறதுக்கு பல வருஷங்கள் நின்று, ஒரு 10-15 வருஷத்துக்கு பிறகுதான் அவரை தேசிய தலைவர் என்ற இதுக்கு கொண்டு வந்தவர். அன்றைக்கு ஆரம்பத்திலேயே அவர் தேசிய தலைவர் என்று வரையில. சரிதான்? இல்ல அது ஒரு கட்டுமான, அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் சரியான முறையில நான் சொல்றேன். இது அப்படி நாங்க வந்தோடனே பேர்லாம் பேர் வச்சுட்டு தான் அடுத்த விஷயம் வேற 3 பேர் 4 பேர் மாத்திட்டேன். அது மாதிரி அந்த தேசிய கட்டுமானம் தேசமாக எழுதல் என்றதெல்லாம் ஓரிரு மாதங்கள்லயோ அல்லது தேர்தலுக்கான ஒரு பரபரப்பு சூழல்ல மட்டுமே கட்டி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இல்ல நாங்க அதை நோக்கி போகும்னு நம்புறீங்களா?
செய்ய வேணும்னு நம்புறேன். செய்ய வேணும்னு நம்புறோம், செய்யணும்னு விரும்புறேன். செய்யணும்னு உண்மையான நோக்கம் அதுதானே செய்ய. இதுதான் அவர்களுக்கான பணியே இருக்க போகுது. இதை இதுமே ஒரு என்ன சொல்றது, டிஸ்ட்ராக்ஷன் தான். தேவையில்லாத ஒரு அணி இருந்தாலும் இல்ல, தேவையில்லாத ஆணி என்றும் கூட சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். என்னண்டா, இல்லாட்டி இவ்வளவு கவன குவிப்பு அவர்கள் மீது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவுதான். இவ்வளவு பணமும் வந்திருக்கு. பணமும் வந்திருக்கு. அது முக்கியமான, மிக முக்கியமான. இப்படி கொடுக்குற மாதிரி அந்த நேரம் நீங்கள் தேசிய போயிருக்க போறதில்லை. இவன் இந்த அரசியல் கட்சிகளே கூட சேர்ந்து போய் இவர்களோட வந்து ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு தங்களுக்கு சமதையான ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவர்களையும் தங்களுக்கு சமமாக ஒரு தலைமை கட்டமைப்பில் இருத்தி செய்யறதெல்லாம் நடந்திருக்க போறது. இந்த நெருக்கடியினாலதான் அதுகள் எல்லாமும். ஆனா இப்ப வந்து அந்த அவர்களுடைய கை, இப்ப அரசியல் இதுல பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுடைய கைதான் மேலோங்கி நிக்குது இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள்ல. பட் இவர்கள் இதை சரியா இந்த சந்தர்ப்பத்தை, இந்த வின்வின் என்ற இந்த 2வது வின்னை வந்து சரியாக பயன்படுத்தி உண்மையான நோக்கம் என்று சொல்லப்பட்ட விஷயத்த முன்னகர்த்தி செல்லுவினமா என்று சொல்லி நினைக்கிறேன். விரைவில் பார்க்கலாம் நினைக்கிறேன். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு அவர்களுடைய நடவடிக்கைகள், அதுக்கு தொடர்பான அறிக்கையிடுதல்கள், அடுத்து தேர்தல் எப்படி யார் வந்தாலும் இன்னொரு 3 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வந்துடும். சஜித்தோ அனுரவோ வந்தா நிச்சயமா 3 மாசத்துக்குள்ள எலெக்ஷன் வரும். இல்ல, சஜித் அனுரவ் தான் நினைக்கிறேன் 1.5 மாசத்துக்கு வரணும்னு நினைக்கிறேன். அவர் அடுத்த நாளே 22ஆம் தேதி பார்லிமெண்ட் கலைக்கப்படும் சொன்னார். 2 மாசத்துக்குள்ள இவர் வந்தாலும் கூட ஒரு வருஷத்துக்கு நீங்களா வண்டி தானே இருக்கு. அப்படியும் அடுத்த ஆகஸ்ட்ல வைக்கத்தான் வேணும். இல்ல, ரணிலும் அதை கம்ப்ளீட் பண்ண விட மாட்டான்னு நினைக்கிறேன். ஏப்ரல் மேலேயே ரணில் வந்தா இல்ல ரணில் கம்ப்ளீட் பண்றதுக்கு என்ன, இப்ப ரணில்ட கையில எண்ணிக்கையில அதிகமானவர்கள் ரணில் கையில, ஆனா பெரும்பான்மை இல்லையோ. பெரும்பான்மை பெருசா இல்ல, 113 தாண்டுவார். அப்படி அப்புறம் வாங்குவார். இப்ப கிட்டத்தட்ட 102 பேர் அவருக்கு வெளிப்படையாக 102 பேர் ஆதரவாக இருக்கணும் அவருக்கு. இன்னொரு 10 பேரை வாங்குறது அவருக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனையா இருக்காது அந்த நேரத்துல. இப்பவே 102 பேரை இல்ல இப்ப 102ல நாங்கள் இங்க மாவேர் இல்ல தானே. ஆனா இப்ப மன்னார்ல சார்ஸ் நிர்மணம் ஆதரவா 3 அந்த மாதிரி இன்னும் வேற யாரெல்லாம் போகணும்னு தெரியாது இங்கே இருந்து. பொது வேட்பாளருக்கு ஆதரிக்கிறாங்களே நாங்கள் ஓரளவு யோசிக்கலாம். அதான் அவர்கள் எல்லாம் அந்த மாதிரி சூழல்ல இப்ப ஒரு நிர்பந்தமும் இல்ல தானே, காசை வாங்கி கொண்டு கையெழுத்து தூக்குறாங்க. ஏற்கனவே வாங்கின பெமிட்டிகளுக்கு அவங்க தூக்கலாம். ஆனபடியால அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் போது அதை என்ன, சமூக ஊடகங்கள்ல இப்ப சுமந்திரன் தரப்பு 25 கோடி வாங்கி இருக்கிறார். சுமந்திரன் யாழ்ப்பாணத்து கூட்டத்துல இல்ல, சுமந்திரன் யாழ்ப்பாணத்துல சஜித்துக்கு ஆதரவா சுமந்திரன் நடத்தின கூட்டத்துல சுமந்திரன் சொல்லியிருந்தவர் இந்த பார் லைசன்ஸை பற்றி. எங்கடையாக்களும் பார் லைசன்ஸ் எல்லாம் வாங்கினா ஒருத்தர் வாங்கி ஒரு 3 கோடி கிட்ட வித்திருக்கிறார். இன்னொரு அமைச்சரா இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை 7 கோடிக்கு வித்திருக்கிறார். அத கேள்விப்பட்டு இவர் ஐயோ நான் வருத்தப்பட்டிருக்கிறார் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த கூத்துக்கள் எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரியான இதை சொல்லி, அதுக்கு பதிலடியாக உடனடியாக சமூக ஊடகங்கள்ல என்ன கிளம்பி இருக்கண்டா 25 கோடி அவர் சஜித்திட்ட வாங்கி சுமந்திரன் தரப்புக்கு கொடுக்கப்பட்டதாகும். அதுலதான் இந்த சுமந்திரம் என்ற ஒரு பத்திரிகை அடிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுறதாகும். கூட்டத்துக்கு 2500 ரூபாய் ஆளுக்கு கொடுத்து சாப்பாடும் கொடுத்து கூட்டி கொண்டு வந்ததாகும். அதுபோக மிச்ச காசை சுமந்திரனும் சாணக்கியனும் இன்னொருத்தர் கலையரசனுக்கும் ஏதோ கொடுத்ததாகும். ஒண்ணுமே செய்யல, ஒருத்தருக்கு சார்பு இல்ல. இவங்கள் எல்லாம் சும்மா தன்னை தேவையில்லாம உசுப்பேத்தி அரைச்சல் கொடுப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் தனக்கு அச்சுறுத்தல் விடுத்தது ஒரு முறைப்பாட்டை பதிவு செய்துட்டு போய் ஒருத்தரும் கூப்பிட வேண்டாம், எல்லாருக்கும் ஒரே பதில். வெளியில வந்தா அப்படி பிரச்சனை இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு முறைப்பாட்டை போட்டு ஆள் போய் படுத்து அந்த மாதிரி ஒரு சூழல்லாம் இருக்கு. ஆனபடியால இனி மக்கள் இப்ப நாங்கள் சரியா கிட்டிட்டு எலெக்ஷனுக்கு சரியா கிட்ட வந்துட்டோம். எங்களுடைய பொது தமிழர் தரப்பு எங்களை வெளியில இருந்து பாக்குறாங்கல்ல, உங்களுடைய ஆள்
தெற்கில ஒரு ஒரு சாதுவான ஒரு சாதாரண மக்களிடையே ஒரு நாங்கள் எல்லாரும் சேர்ந்துதான் அந்த பொது வேட்பாளருக்கு உறுதி இருக்கிறோம் என்ற ஒரு எண்ணப்பாட்டு இருக்கு. எனக்கு டக்குனு உங்களுடைய ஆள் என்னன்னு எனக்கு டக்குனு கணக்கெல்லாம் யோசனைக்கு வந்துச்சு. அவரா இருக்குமோ இவர் இருக்குமோ சொல்லி கடைசி வரைக்கும் அது இரண்டு பேர் நினைச்சல. பார்க்கலாம் மக்கள் என்ன செய்ய போய் நம்மன்றதை பார்க்கலாம். இன்னொரு நாட்டு நடப்பு அரசியல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களோட வணக்கம் கூறிவிட வருவோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.